ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய எல்கையும் தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய ஸ்டார்டிங் பிளேஸும் ஆகிய ஸ்ரீவைகுண்டம் தாலுகா செம்பன் குடியிருப்பு பகுதியில் உள்ள இடத்தெல்லாம் பார்க்கிங்க. எவ்வளவு செழிப்பாக இருக்கிறதுன்னு பார்க்குறேங்க. மிக நல்ல ஒரு செழிப்பான இடம். இப்போ கொஞ்சம் கோடை காலமானால கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். மற்றபடி மிக நல்ல செழிப்பான இடம். இதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா சுற்றி சுற்றி உங்களுக்கு பல குளங்கள் இருக்கிறதுனால ஒன்று. ஸ்ரீவைகுண்டம் தாலுக்கு அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு தாமிரபரணி, இப்படி ஓரளவுக்கு தண்ணி செழிப்புள்ள ஒரு இடம். செம்பன் குடியிருப்பு மொத்தம் 500 ஏக்கர் இருக்குங்க. இதில் 500 ஏக்கர் இந்த இடத்துல மொத்தம் இருக்குது. ஒரு ஏக்கருக்கு 10 லட்சம் ரூபா கேட்குறாங்க. ஒரு சென்ட்டுக்கு 10,000 ரூபா. நல்ல செம்மண், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த செம்மண் பார்த்தீங்கன்னா அதிக மணல் கலந்த செம்மண். ஸோ விவசாயத்துக்கு ஏற்ற ஒரு இடம். பனைகள் நிற்கிறதுனால விவசாயம் செய்ய முடியுமான்னு யோசிக்கலாம். பனைகளை நாம் பர்மிஷன் வாங்கி கட் பண்ணிடலாம். ஏன்னா நீங்கள் செய்ய போகிறது விவசாயம். மற்றபடி சாதாரணமாக உங்களுக்கு பனையை கட் பண்ணது பெரிய ப்ராப்ளம் இல்லை. தேக்கு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் பர்மிஷன் வாங்குவோம். அதே போல் தான் இல்லை. தேக்கு, சந்தனம், செம்மரம் வெட்டும்போது இந்த பனையை வெட்டுறதுக்கு கட் பண்ணதுக்கு பெரிய ப்ராப்ளம் இல்லை. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். நல்ல ஒரு தெளிவான ஒரு இடம். அதிக பஸ் ரோடு முகப்பு, சுமாராக ஒரு 1000 அடி பஸ் ரோடு ஃப்ரண்டேஜ் இருக்குது. ஒரு சைடு ஒரு கால்வாய், சின்ன கால்வாய். இந்த விவசாயங்களுக்கு தண்ணி போகக்கூடிய ஒரு சின்ன ஒரு கால்வாய். நல்ல பதமான மண் விவசாயத்திற்கு. சோலார் போடணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா அதற்கும் இது ஏற்ற ஒரு இடம். எஸ்எஸ் மிக அருகாமையிலே இருக்கிறது. ஸ்ரீவைகுண்டம் பக்கம், பேய்குளம் பக்கம், சாத்தாங்குளம், இப்படி ரவுண்டிங்கெல்லாம் உங்களுக்கு 2-3 எஸ்எஸ் அதில் கவர் ஆகும். அதை பற்றி நாங்கள் அதிகம் விசாரிக்கல. அப்படி நீங்கள் இது சோலார்னு வந்தால் நம்ம அதை விசாரிப்போம். நாங்கள் இந்த நிலத்தோட தன்மை, மண்ணோட தன்மையை பார்த்து விவசாயத்துக்கு தான் நாங்கள் இல்லை ஒரு கம்பெனியை ஒரு காரியங்கள் வைக்கிறதுக்கு ஓகே. இந்த சோலாருக்காக நாங்கள் அடிஷனலாக விசாரிக்கல. நல்ல ஒரு அருமையான ஒரு இடம், நல்ல ஒரு மண். இதனுடைய தன்மை மண்ணு தான், ஃபஸ்ட்டு மண். சரி, ஆமாம். கையெழுத்து வச்சுருக்காங்க. ஒரு 5 கையெழுத்துக்குள்ள முடிஞ்சிடும். உங்களுக்கு யாருக்காவது இது தேவையானால் சொல்லுங்க, இடத்த காணிக்கிறோம். விலை நல்ல கணிசமான அளவு குறைவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதற்குள்ள வழிகள் ஏன்னா இதே இடத்துல முன்னாடி அதிக ஏக்கர்ஸ் வச்சு அதில் நிறைய ப்ராப்ளங்கள், பிரச்சனைகள் அப்படின்னு பல ஆட்களுக்கு தெரியும். இது இப்போ குறைவாக அந்த ஃபென்ஸ் காமிச்சு பாருங்க. அந்த ஃபென்சிங் இப்போ லேட்டஸ்டாக அங்கே வாங்கின இடம். அந்த ஃபென்ஸ்லேருந்து தொடங்கி அந்த ஓடை வரைக்கும், அந்த கால்வாய் வரைக்கும் அந்த பார்டர் நல்ல ஃப்ரண்டேஜ். இது எல்லாம் நம்முடைய ஃப்ரண்டேஜ் தான், ரோடு ஃப்ரண்டேஜ் தான், ரோடு ஃப்ரண்டேஜ். இந்த லேண்டுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா ஒரு குளம் இருக்குது. அந்த குளம் நமக்கு வராது. முன்னால் பழைய கணக்கு பிரகாரம் அந்த குளமெல்லாம் தாண்டி நமக்கு லேண்டு போகும். இப்போ அதெல்லாம் இல்லை. கரெக்டாக தெளிவானதை மட்டும் எடுத்து வச்சுருக்காங்க. நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு விருப்பம் பட்டால் நாம் இதனுடைய நம்பர்ஸ்களை வாங்கி தரோம். சர்வே நம்பர்
நீங்கள் வந்து லீகல் பாருங்கள். லீகல் பார்த்து லீகல் ஓகே அப்படின்னா நம்ம வந்து மேற்கொண்டு